Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. செந்தில்குட்டி வணக்கம். இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் எந்த மாவட்ட நிர்வாகிகள் பங்கெடுத்துள்ளனர்? விவரம். தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக அதிமுக அலுவலகத்துல ஒரு மாதத்திற்கு மேலாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமானது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில அதிமுக தலைமையகத்துல தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று கரூர் மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளோடு தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று மதியம் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்த முக்கியமான இந்த ஆலோசனை கூட்டத்துல முக்கியமாக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள், என்ன மாதிரியான அடுத்த கட்ட கட்சியை ஒருங்கிணைத்து செல்வது எப்படி, கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகாமல் வரக்கூடிய இடைத்தேர்தலை சந்திப்பது, அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர்ல எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் சமீபத்தில் ராஜினாமா செய்து அவர் கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்திருந்தார். தற்போது அதிமுகவுடைய கரூர் மாவட்ட செயலாளராக அவர் விலகியதை அடுத்து கமலக்கண்ணன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தலைமையில நிர்வாகிகளை எவ்வாறு ஒருங்கிணைத்து வரக்கூடிய அந்த கரூருடைய இடைத்தேர்தலை சந்திப்பது தொடர்பாக அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகளோடு தற்போது ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். இதுதான் முக்கியமாக இன்றைய கூட்டத்தினுடைய முக்கியமான முடிவாக இருந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்துல உள்ளாட்சி தேர்தலை எப்படி அணுகுவது, அதிமுகவுடைய நிர்வாகிகளை எப்படி ஒருங்கிணைத்து தேர்தலை வெற்றி காண்பது என்ற அடிப்படையிலும் ஆலோசனை நடைபெறுகிறது. இதன் பின்பாக விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளிடம் இது போன்று மதிய வேளையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அவரோடு அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி ஆகியோர் நிர்வாகிகளுக்கு இந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். உடனிருந்து தொடர்ந்து 28 மாவட்ட நிர்வாகிகளை இது போன்று இதற்கு முன்பாக சந்தித்திருக்கிறார்கள். இன்று நீலகிரி, கரூர் மற்றும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையை வழங்கி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.